உடம்பில்லாமல் தலையால் தானாக இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போக முடியுமா? அப்ப என்ன தேவை? தலையா? உடம்பு தேவை. அந்த உடம்பு தான் தேவன் கொடுத்த மனைவியா. இந்த தலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தேவன் எதை பயன்படுத்தினார்னா சரீரத்தை பயன்படுத்தினார். அதான் சொல்கிறோம், இவர்கள் 2 பேர் சேர்ந்து ஒரே மாம்சம் ஒரே சரீரமாக இருப்பார்கள்ன்ட்டு. அப்போ நான் தலை தான், ஆனால் தலை தானாக ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு எதுவும் தேவைன்னு பார்த்தீங்கன்னா சரீரமும் தேவை. அதனால தான் தேவன் 2 பேரையும் குடும்பத்தில் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்தாராம். அப்போது இந்த தலை இந்த சரீரத்தை பார்த்து திட்டினே இருக்கலாமா? என்னைக்காவது நீங்கள் உங்களுடைய சொந்த கையை பார்த்து திட்டி இருக்கிறீங்களா? என்னைக்கு உங்கள் சொந்த கையை போட்டு நல்லா கச்சிங்க, புரியுதா? இல்லை தூங்கும் போது உங்கள் கால் எடுத்து நல்லா கடிச்சிட்டிங்களா? செய்யல. ஏன் செய்யல? ஏன் செய்யல? அது எந்த வலிக்கும்? இந்த சிந்தனை வரணுமா? என் மனைவி என்னுடையது, நான் செய்தால் அவளுக்கு வலிக்கும், அது எனக்கும் வலிக்கும். இது யாருடைய சிந்தனை தெரியுங்களா? கிறிஸ்துவின் சிந்தனை. கிறிஸ்து தன் மனைவி மேல் வர ஒவ்வொரு அடியும் அவர் வாங்கினாராம். ஏன் வாங்கினார்னா என்னுடைய மனைவிக்கு வலிக்கும், நான் எடுத்துக்கிறேன். அந்த உச்சக்கட்ட சிந்தனை எப்போ எனக்குள் வளருதோ அப்போதாங்க நான் கிறிஸ்துவோடைய சாயில கொஞ்சம் மாறி இருக்கிறேன். நான் சத்தியத்தை எவ்வளோனா சொல்லலாம், நான் சரியா அவருடைய சாயில வீட்டிலே பிரதிபலிக்கலைன்னா வெளியே எங்க என்னால் பிரதிபலிக்க முடியும்?